ஆமா. இப்ப அந்த ஃபாஸ்டாக்ன்னு நீங்க 2001ல ஆரம்பிச்சதா சொல்றீங்க. ஆமா. அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்ல மெயினா வந்து நாங்க பெங்களூருக்கு போயிருந்தோம். அப்புறம் எங்க ஃப்ரெண்டு சிங்கப்பூர் போ சொல்ல அங்கேயும் பார்த்துருக்காரு. இங்க பெங்களூர்ல வந்து வயர்லெஸ் டாக்ஸி நீங்க அப்ப பார்த்துருப்பீங்க. ம். ஃபர்ஸ்ட்டு அங்க தான் வயர்லெஸ் டாக்ஸில பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆர்யா ஓம்னி டேக்ன்னு நம்ம வயர்லெஸ் கம்பெனி இருந்து. அந்த கம்பெனி தான் நீங்க வந்து பாருங்க. அத பார்த்துட்டு, இத நீங்க அந்த மாரி நீங்க இங்க பண்ணா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. வயர்லெஸ் வந்து நம்ம சுரேஷ்ன்றவர் தான் நம்ம ஏற்கனவே அவரும் ஒரு ஆஃப் த டைரக்டர் தான் இருந்தாரு. அவரு தான் வந்து அந்த வயர்லெஸ்ஸுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது. பெங்களூர்லேருந்து. நம்ம பெங்களூர் வந்து அவரு வயர்லெஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ம். அப்ப யூஸ் இந்த பண்ணும்போது ஹாம் ரேடியோ அப்ப ஃபேமஸா இருந்தது. அந்த வயர்லெஸ் வயர்லெஸ் சொல்றீங்களா? இப்ப கூட இருக்கு. போலீஸ்லாம் வச்சிருக்காங்கல்ல. ஆமா, ஆமா. அந்த வயர்லெஸ் வந்து நம்ம கம்யூனிகேஷனுக்காக வாங்கி வச்சிருந்தாரு. ம். அவங்க தான் அந்த மாரி வயர்லெஸ் கம்பெனி வந்து நீங்க எல்லா வண்டியும் வயர்லெஸ் போட்டு பண்ணுங்க. ம். ஒரு மாசத்துக்கு ரூ. 800 தான். நீங்க அத மாரி பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பண்றதுக்குன்னு சொல்லி, அங்க டெமோ மாரி நீங்க காமிக்கிறோம் வாங்கன்னு சொல்லி பெங்களூருக்கு கூட்டு போய், அவரு இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால தான் அது வந்து நாங்க பார்த்தோம். அதாவது மொபைல் ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி வயர்லெஸ் மொபைல் ஆமா. ஃபேமஸா இருந்தது. ஆமா. ஃபேமஸா இருந்தது. ஆமா. அப்போ வயர்லெஸ் தான் எல்லா வண்டிக்கும் ஒரு வண்டிக்கு வயர்லெஸ்ஸே ரூ. 22,000 இன்னைக்கு வயர்லெஸ் போட்டு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம். ம். அதுக்கப்புறம் பார்த்தா ஜிபிஎஸ் வந்தது. ம். ஜிபிஎஸ்க்கு ஒரு வண்டிக்கு ரூ. 25,000 ஜிபிஎஸ் மானிட்டரோட கலர் மானிட்டரோட. அப்படி பார்த்தீங்கன்னா மீரு கேப்லாம் பார்த்தீங்கன்னா 35,000 ஒரு அந்த செட்டு கலர் மானிட்டரு. அதுக்கப்புறம் நாங்க பேசிக்கிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் காம்ப்ளீட் பண்ணி பேசுனோம்னா 25,000 வந்தது. அத வேற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 வண்டிக்கு நாங்க போட்டு 8 கோடி அதுல லாஸ் பண்ணோம். 8 ஜிபிஎஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி அது ஒரு வருஷத்துல ஆப் வந்துச்சு. ம். அந்த 8 கோடி லாஸ் ஆனது தான் நம்ம எழுந்துக்க முடியாத போனது காரணமே.